நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். ஏன் கர்த்தாவே ஏன்? நான் விரும்புகிற மாதிரி நீர் ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தர்றதில்லை? என்னோட வேலையை நான் ஏன் இழந்தேன்? எனக்கு பிரியமானவங்களை நான் ஏன் இழந்தேன்? இந்த மோசமான விஷயம் ஏன் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடந்துச்சுது? ஏன் கர்த்தாவே ஏன் அப்படின்ற இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்களா? அதுதான் உங்கள் சூழல் அப்படின்னா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா இது உங்களை உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற, உங்களோட நாளை எதிர்கொள்கிற வலிமையை உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை உங்களை நடத்தி வந்த ஆண்டவர் உங்களை கடைசி வரை நடத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஏன் கர்த்தாவே ஏன்? நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட சூழல்களில் ஆண்டவர்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டிருப்போன்றதுல சந்தேகமே இல்லை. ஏன் ஆண்டவரே என்னோட கனவுகள் எதுவும் நனவாகலை? ஜெபத்தில் விசுவாசத்தோடு கேட்டுட்டு இருக்கிற எனக்கு ஏன் அந்த வாய்ப்புகள், அந்த தருணங்கள் கிடைக்கல? ஏன் ஆண்டவரே இந்த எதிர்மறையான விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடக்க அனுமதிச்சிங்க? ஆண்டவரே, எங்களுக்கு பிரியமானவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணினோம், விசுவாசித்தோம், உபவாசித்தோம். ஆனாலும் நாங்கள் அந்த நபரை இழந்துட்டோம். அவரால் அதை கடந்து வரவே முடியலையே. ஏன் ஆண்டவரே? நாங்கள் ஜெபத்தில் கேட்டபடி நீர் பதில் தரல. நான் நினைக்கிறபடி இந்த உறவு ஏன் நீடிக்கலை? நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்னால் ஏன் வெற்றியை பார்க்க முடியலை? நீண்ட காலமாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அற்புதம் ஏன் நடக்கலை? இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் மூழ்கி போகிறீங்க, நெருக்கப்படுறீங்க, நொறுக்கப்படுறீங்க. அதை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் இல்லை. இந்த சூழலை கடப்போமா அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லா பகுதிகளிலையும் நெருக்கப்படுறீங்க. ஜான், என்கிட்ட இதை கடந்து போக பலன் இல்லை, நான் இருக்கிற இந்த சூழலை என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியலை அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு எழலாம். இப்படியான சூழலில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் சூழல் எப்படி இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார். நாம் சேவிக்கிற ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் தன்னோட முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். அண்ட சராசரத்தையும் அவரே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் நிலைச்சிருக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்படியான சூழலை கடக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளோட இலக்கு அது அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு அவரை நாம் நம்புறது மட்டுமே நம்முடைய கடைசி நம்பிக்கை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களை அழைச்ச அவர் உங்களை கடைசி வரை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். உற்சாகமாயிருங்க. நாம் சேவிக்கிற ஆண்டவரை அறிஞ்சு கொள்றதுல ஆர்வமாயிருங்க. உண்மைதான், நடக்கிறது எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதது மாதிரி இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் சர்வ வல்ல ஆண்டவரோட கட்டுப்பாட்டை விட்டு கடந்து போகிறதில்லை. உங்களை அழைச்ச ஆண்டவர், உங்களை நற்கிரியைகளை துவங்கின ஆண்டவர், வேதாகம நாட்களில் மாபெரும் அற்புதங்களை செஞ்ச ஆண்டவர், மரித்தோரை உயிரோட எழுப்பின ஆண்டவர், எத்தனையோ எதிர்மறையான சூழல்களையும் நன்மையாக மாற்றின அதே ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஏன்னா சகலத்தையும் நடப்பிக்கிறவர் அவரே. நன்மையானவைகளை மட்டுமல்ல, சகலத்தையும் நடப்பிக்கிறவர் அவரே. அது நன்மையோ தீமையோ அவரால் செய்யக்கூடும். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் மாற்ற அவரால் முடியும். இன்று நான் உங்களிடம் வேதாகமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை பற்றி பேச விரும்புகிறேன். ரூத் மற்றும் நகோமியின் குடும்பம் அது. வேதத்தில் நமக்கு இது ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி. நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விஷயம் இதுதான். அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்பா, அம்மா, 2 பையன்கள் அப்படின்ற ஒரு குடும்பம் இருந்தது. அவங்க மோவாப் தேசத்தில் வாழும்படி போனாங்க. மோவாப் அப்படின்றதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பாவம் நிறைந்த இடம் என்பதாகும். அவங்க ஒரு தவறான இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே அவர்களது 2 மகன்களுக்கும் பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு மருமகள் ஓர்பாள், இன்னொரு மருமகள் ரூத். நடந்தது என்ன தெரியுமா?
அப்பா, 2 மகன்கள் என அந்த குடும்பத்தில் இருந்த 3 ஆண்களும் இறந்து போனாங்க. நகோமி தனது சொந்த ஊருக்கு திரும்பி போயிட தீர்மானிக்கிறாங்க. வாழ்க்கையில எல்லாம் இழந்து விட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. தனது பெயரை கூட மாறா அப்படின்னு மாத்திடுறாங்க. அதனுடைய அர்த்தம் கசப்பு அப்படின்றது. என்ன மாறான்னு கூப்பிடுங்க, நகோமி என்று இனியும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் இதைத்தான் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புறேன். அவள் அங்கிருந்து புறப்படுறா. ரூத், நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட பழைய பாவ பழக்கங்களுக்குள்ள செல்ல விரும்பல, உங்களுடைய ஆண்டவரை பின்பற்ற விரும்புறேன். நான் நீதியை பின்பற்ற விரும்புறேன். உங்களது பழக்க வழக்கங்களை நான் தொடர விரும்புறேன். சரியானதை செய்ய நான் விரும்புறேன் அப்படின்னு ரூத் சொன்னாங்க. மற்றொரு மருமகள் ஓர்பாள் தனது சொந்த ஊருக்கு திரும்பிட்டாங்க. ஆனா ரூத், நான் உங்களை பின்பற்றுவேன்னு உறுதியா சொன்னாங்க. உனக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் வருவதால் உனக்கு எந்த நன்மையும் நடக்க போறதில்லை. இங்க இருந்தா வேறு ஒரு நபரை நீ திருமணம் செஞ்சு வாழலாம், என்னோட வராது அப்படின்னு நகோமி சொல்றாங்க. ஆனா ரூத் உறுதியா நிற்கிறாங்க. நகோமியுடன் அவங்க போனாங்க. நீண்டதொரு சம்பவம் அது. சுருக்கமாக சொல்றேன். நெருங்கிய உறவினனாகிய போவாஸ் அப்படின்ற ஒரு மனிதனை சந்திக்கிறாங்க. கடைசியில் அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரூத் இயேசுவின் வம்சாவளியில இடம் பிடிச்சிட்டாங்க. இதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க ஒரு மோவாபிய பெண், தவறான இடத்துல இருந்தவங்க இயேசுவின் வம்சாவளியில இன்னைக்கு இடம் பெற்றுட்டாங்க. சற்று நிதானமா நாம யோசிச்சு பார்க்கலாம். எல்லா சூழல்களையும் பார்த்தா எல்லாமே வெறுமை. ஆண்டவர் ஏன் பஞ்சத்தை அனுமதிக்கணும்? அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. அது நமக்கு புரியல. அந்த குடும்பத்துடைய 3 ஆண்களும் ஏன் மரித்து போனாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் நம்ம கிட்ட பதில் இல்லை. ஏன் அப்படி ஒரு இழப்பு நமக்கு புரியல. இந்த சரித்திரத்தோட ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா எதுவும் நமக்கு புரியல. பஞ்சத்துக்கான காரணம் தெரியல, குடும்பத்துல ஏன் இழப்பு தெரியல. ஆனா என்ன நடந்தது? பஞ்சத்தின் காரணமாகவே குடும்பம் மோவாபுக்கு சென்றது. மோவாபுக்கு சென்றதனால தான் ரூத்தோட தொடர்பு ஏற்பட்டது. அவங்களது ஒரு மகன் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். என்ன நடந்தது தெரியுமா? அவர்களது மகன்களை இழந்ததால் தான் ரூத் நகோமியின் சொந்த ஊருக்கு போனாங்க. அதன் பிறகு போவாஸ் அப்படின்ற நபரோட தொடர்பு ஏற்படுது. கடைசியா இயேசுவின் வம்சாவளியில இடம் பெறாங்க. ஒருவேளை பஞ்சம் வராதிருந்தா அந்த குடும்பம் தேசத்தை விட்டு போயிருக்காது. அவங்க தேசத்தை விட்டு போகாதிருந்தா ரூத்தோட தொடர்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ரூத்துடன் தொடர்பு ஏற்பட்டிருக்காவிட்டா ஆண்டவர் ரூத்துக்காக வைத்திருந்த இலக்கான இயேசுவின் வம்சாவளியில இடம்பெற வாய்ப்பு ரூத்துக்கு ஏற்பட்டிருக்காது. ரூத் இயேசுவின் வம்சாவளியில் இடம்பெற்றதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியை, ஒரு குறிப்பிட்ட காலத்தை, உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நீங்க பார்த்தா அது உங்களுக்கு புரியாது. ஏன் அந்த இழப்பு? ஏன் நான் இப்படியான சூழல்ல போகிறேன்? ஏன் பஞ்சம்? இது ஏன்? அது ஏன்? இது ஏன் எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாத்துக்கும் பதில் கிடைக்காது. ஆனா ஆண்டவரை நம்புங்க. அவர்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் உண்டு. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் எதையும் பார்த்துட்டு முழுவதையும் முடிவு செஞ்சிடாதீங்க. பஞ்சத்தை மட்டும் பார்த்துட்டு இது ஒரு மோசமான விஷயம்னு சொல்லாதீங்க. இழப்பை மட்டும் பார்த்துட்டு இது ஒரு மோசமான விஷயம்னு சொல்லாதீங்க. முழுமையான படத்தை பார்க்க கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில சூழலை நீங்க கவனிக்கும் போது ராஜ்யத்தின் மனநிலையில, கிங்டம் மைண்ட் செட்ல அதை பாருங்க. ஆமா ஜான், நான் எது வழியா கடந்து போறேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் கடந்து போறதோட வழியே ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒன்றை உருவாக்குவார் அப்படின்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். அதை பத்தி எனக்கு தெரியல. என்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இல்லை. ஆனா அண்ட சராசரத்தையும் கட்டுப்படுத்துற ஒருவரை எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நடக்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த பார்வை உங்ககிட்ட இருக்க வேண்டும்னு நான் விரும்புறேன். அந்த ராஜ்யத்தின் மனநிலையும் ஆண்டவரின் தரிசனத்தையும் புரிஞ்சு கொள்ளவும், அவரோட பார்வையில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் ராஜ்யத்தோட பார்வை வேணும்னு ஆண்டவரை கேளுங்க. அப்போ உங்களுக்கு புரியும். ஆமா, இப்ப எனக்கு புரியல தான். இது என்னை காயப்படுத்துது, வலி உண்டாக்குது. ஆனா இது எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் உன்னை உருவாக்குறார் அப்படின்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏன் கர்த்தாவே அப்படின்னு நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு நாள், வாவ், இயேசுவின் தலைமுறையில நானும் இடம்பெற என்னை தெரிந்தெடுத்தீரே என்று சொல்வீங்க. ராஜ்யத்தின் நோக்கத்துல என்னையும் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லுவீங்க. இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, எல்லா நேரமும் நமக்கு எல்லாம் புரிஞ்சிடுறது இல்லை. ஆனா நீங்க ஆண்டவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களை நற்கிரியையை துவங்கின அவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க மனசுல முழுமையான படத்தை, முழுமையான திட்டத்தை நீங்க பெற வேண்டும்னு நான் விரும்புறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆமா, எதிர்மறையான விஷயங்கள் நடந்ததுதான். ஆனாலும் முழுமையான திட்டத்தை பாருங்க. ரூத் இயேசு கிறிஸ்துவோடைய வம்சாவளியில இடம்பெற்றுட்டாங்க. எல்லாவற்றுக்கும் பதிலா அற்புதமான ஒன்று கிடைச்சது.
ஆனா உங்க சொந்த வாழ்க்கை பத்தியும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையும் ஒரு முழு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி தான். இதை பத்தி வேதம் எபேசியர் நிருபத்துல பேசுது. நாம எல்லாருமே பெரும் திட்டத்தின் ஒரு பகுதி தான். நாம எல்லாருமே ஆண்டவரின் பெரும் திட்டத்தில் பங்கு வகிக்கிறோம். அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஜான் கிஃப்டாக இருந்தாலும் சரி, எலியாவாக இருந்தாலும் சரி, உலகின் எந்த மூலையிலும் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய மாபெரும் திட்டத்தில் ஒரு பங்கு வகிக்கிறோம். நாம் எதை வழியா கடந்து போகிறோம் அப்படின்றத பற்றி கதறதுக்கு பதிலாக நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு முழுமையான விஷயத்தை காட்டும் அப்படின்னு கேட்கணும். முழுமையான திட்டத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவும் அப்படின்னு கேட்கணும். அந்த முழு திட்டத்தின் வெளிச்சத்தில் இப்போதைய சூழலை பார்க்க எனக்கு உதவுமே அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு விஷயங்கள் புரியும். அப்போ உங்களுக்கு பலனும் தொடர்ந்து போவதற்கான துணிவும் உண்டாகும். உங்களை அழைச்ச ஆண்டவர் இதை கடந்து வெளியே வர உங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.